ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிரியமான மீன் ஊறுகாயோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லா மீன் வச்சும் ஊறுகாய் செய்யலாம். ஆனால் நம்ம இன்றைக்கு சூர மீன் வச்சு தான் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல்லே போய் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய ரெசிபீஸு நான் அதில் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் நல்லா ஆறியதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கிலோ சூர மீன் நான் எடுத்திருக்கு. இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. 400 கிராம் இருக்குது. இது கொஞ்சம் கூட முள் இருக்காது. இனி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கு. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தி தான் அரைச்சி எடுத்திருக்கு. அதுக்கு கூட 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூடி சேர்த்தி வேணும்னு இருந்தால் கொஞ்சம் கூடி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, அதே மாதிரி வெந்தயம் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கு. 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இவ்வளோ எடுத்திருக்கு. கூட வினேகர் எடுத்திருக்கு. இனி மீனிலேக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணியதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஊறுகாய் செய்யும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு பீஸாய் நமக்கு எண்ணெயிலேக்கு போட்டு பொரிச்செடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இது ஒன்றா போட்டு பொரிக்கிறது ஒரு பீஸை இன்னொரு பீஸில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான். 1 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரி விட்டு 5 நிமிஷம் முதல் 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்செடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு. கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகக்கூடாது, ஆனால் நல்லா வெந்திருக்கணும். இப்படி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயில் நின்று பாதி நான் எடுத்து மாற்றியிருக்கு. இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவை இருக்காது. கொஞ்சம் எண்ணெய் நமக்கு மாற்றி எடுக்கலாம். அது தேவை இருந்தால் மட்டும் நமக்கு ஊறுகாயில் சேர்த்திக்கலாம். இனி அதிலேக்கு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை அதிலேக்கு போடலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உப்பு சேர்த்தியிருக்கு. மீனிலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தியிருக்கு. இதே போட்டு நல்லா வணக்கி விடணும். இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வைக்கணும். அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாத்தூள், வெந்தயம் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் நல்லா பார்க்கணும். அப்புறமா 1 கப்பு வினேகர் நமக்கு அதிலேக்கு ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது தான் நல்லது. நான் எந்த ஊறுகாயிலும் தண்ணி ஊற்றவே இல்லை, வினேகர் மட்டும்தான் ஊற்றியிருக்கு. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மீன் அதிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நம்ம மாற்றி வச்சுருந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கூடி சேர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது ஆறியதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி 2 கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா ஒரு கண்டெய்னர் எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்ம எப்போ ஊறுகாய் எடுக்குமோ அந்த ஸ்பூன் ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்ல கவனமாக செஞ்சுருந்தா நம்ம ஊறுகாய் ரொம்ப நாள் நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில்
சூர மீன் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.